வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் பிளாகரில் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி 2 பிளாக் சைட் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதாவது லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜி, இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா நியூ ஃபிட்னஸ் ஐடியாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜிஸ் இந்த பிளாகில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் பேஜஸ்னால் என்ன, லேஅவுட்னா என்னென்னலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேஅவுட்டுக்கு கீழேயே. ஸோ இதை பற்றி பார்ப்போம். நீங்கள் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி கஸ்டமைஸ், எடிட் HTML இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வரும். ஸோ அதுக்குள்ளேயே ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா பேக்கப் அண்ட் ரீஸ்டோர்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், தெரியுது இல்லைங்களா, ரைட் சைடு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இதில் எடிட் HTML அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா கோடிங்கில் போய்ட்டு நம்ம சில சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஒவ்வொரு ஆப்ஷன் பற்றியும் நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் தனித்தனியாக நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு டாஸ்க் பண்ணி பார்ப்போம், தெரியுது இல்லைங்களா. ஸோ இதில் நீங்கள் கோடிங்கில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுலாம், ஏதாவது கோடிங்ஸ் ஆட் பண்ணுறதுனாலும் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சேவ் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ மெயினாக இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிறது எப்படி உங்கள் சைட்டில் யூஸ் ஆகுது அப்படின்னு நான் இப்போ காட்டுறேன். ஸோ இந்த கஸ்டமைஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதோட நீங்கள் பிளாகர் சைட் க்ரியேட் பண்ணலையே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் சிம்பிளாக காட்டியிருக்கும். அதாவது நீங்கள் நியூ பிளாக் கொடுத்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லைங்களா. ஸோ அப்போ டைட்டில், அட்ரஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த ரேண்டமாக ஒரு டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிலே சொல்லியிருந்தேன், நீங்கள் பின்னாடி இதில் போய்ட்டு எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், சிம்பிள்லேயே எவ்வளோ வெரைட்டி ஆஃப் டெம்ப்ளேட் இருக்குது. டைனமிக் வியூஸ், பிக்சர் விண்டோ, பிக்சர் பேக்ரவுண்டில் வர மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான டெம்ப்ளேட்டும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு ஃபார்மேட் இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம், தெரியுது இல்லைங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இதான் நம்ம சைட். இந்த சிம்பிளாக இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இந்த லைட் கலரில் இருக்க பேக்ரவுண்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த பிக்சர் நம்ம இப்போ வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இது மேலே வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணலாம், அல்லது இந்த கஸ்டமைஸ் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே உங்களுக்கு ஒரு ப்ரிவ்யூ வரும். அதாவது நீங்கள் இங்கே என்ன சேஞ்சஸ் கொண்டு வரீங்களோ அதனோட ப்ரிவ்யூ இங்கே கீழே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ டைட்டில், இந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைட்டில் இந்த கலரில் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இங்கே உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ டெம்ப்ளேட்டை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ பேக் வரைக்கும் இந்த பேக் டு பிளாகர் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி இல்லை டைரெக்டாக நீங்கள் இதுலேருந்து ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை டு பிளாக் இருக்குது பாருங்கள். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். நான் இங்கே இந்த ஒயிட் கலரில் ஒன்று இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை அப்ளை டு பிளாக் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டெம்ப்ளேட் அப்ளைன்னு வருது இல்லைங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இங்கேயும் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியுது இல்லைங்களா, டெம்ப்ளேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த டெம்ப்ளேட்டுக்கு ப்ளூ கலர் டைட்டில், பிளாக் கலர் டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. சேம் இதே மாதிரி தான் நம்மளும் வைக்க முடியுமா அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டெம்ப்ளேட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கஸ்டமைஸ் ஆப்ஷன் மூலமாக போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ இந்த கஸ்டமைஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதில் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதில் போய்ட்டு அதாவது இந்த பேக்ரவுண்ட் ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், லைட் ப்ளூ மாதிரி. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ஒரு டார்க் ப்ளூ நான் இங்கே கொடுக்குறேன், தெரியுது இல்லைங்களா கீழே. ஸோ நம்ம இங்கே அப்ளை பண்ண கீழே வந்து எந்த மாதிரி சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டெமோ மாதிரி இங்கே ஷோ ஆகும். ஸோ நான் ஃபைனலாக இந்த கலர் செலக்ட் பண்ணுறேன்.
அடுத்தது அட்ஜஸ்ட் வித். ஸோ இந்த சைட் பார்லாம் எந்த அளவில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இதில் செட் பண்ண முடியும். தெரியுது இல்லைங்களா? சேஞ்சஸ் கீழே ஆகுது பாருங்கள். ஸோ லேஅவுட், இந்த டெம்ப்ளேட்டில் இருக்க லேஅவுட் எந்த மாதிரி அப்படின்னா, இந்த சைட் பார் இருக்கு இல்லைங்களா, அபவுட் மீ, நம்ம ஆட் பண்ணக்கூடிய கேட்கெட்ஸ், ஃபாலோவர்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் சைடில் வரக்கூடியது. ஒரு சைடு மட்டும் வரணுமா இல்லை டபுள் சைடு வரணுமா, இந்த மாதிரிலாம் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த லெஃப்ட் சைடில் நம்ம கண்டென்ட் வர மாதிரி கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் இந்த கார்னர்லாம் பார்த்துட்டிங்கன்னா பாப்புலர் போஸ்ட், பிளாக் அச்சீவ், அபவுட் மீ, இந்த மாதிரியான கேட்கெட்ஸ் இங்கே வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் அதை ரைட் சைடு வர மாதிரி இங்கே செலக்ட் பண்ணுறேன். இங்கே தெரியுது இல்லைங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை டு பிளாக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அது அப்ளை ஆனதுக்கப்புறமா இங்கே டெம்ப்ளேட் அப்ளைன்னு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எஃப்ஐ அமுத்தலாம் அல்லது இந்த யூஆர்எல் மேலே வச்சுட்டு திரும்ப நீங்கள் என்டர் கொடுக்கலாம். தெரியுது இல்லைங்களா? இப்போ எல்லாமே லெஃப்ட் சைடு வந்துருச்சு. ரைட் சைடு இந்த கேட்கெட்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடு வந்துருக்கு. அடுத்ததாக அட்வான்ஸ்டு. ஸோ இந்த அட்வான்ஸில் போய்ட்டு நீங்கள் இதில் இருக்கக்கூடிய டைட்டில் கலர், உள்ளுக்குள்ளே வரக்கூடிய கண்டென்ட், இதெல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும். தெரியுது பாருங்கள். இதனோட பேக்ரவுண்ட் இமேஜஸ் இதெல்லாமே மாற்ற முடியும். இதெல்லாம் என்னங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். தேங்க்யூ.